நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நண்பர்களே, அனைத்து நண்பர்களும் தொடர்ந்து ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்னு தொடர்ந்து கேட்டே இருக்கீங்க. ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்துலேயே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய பாலிடெக்னிக் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு சேரும். அதாவது இப்போ பார்த்திங்கன்னா அக்டோபர் 2023 ரிசல்ட்டுக்காக நிறைய மாணவர்கள் வெயிட்டிங்கில் இருக்கீங்க. ஸோ வெயிட்டிங்கில் இருந்தாலும் ஆல்ரெடி நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். நம்ம ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம். இன்டர்னல் மார்க் அப்டேட் நேற்றோட முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி பேப்பர் கரெக்ஷன் மார்க், அதாவது தியரி மார்க்ஸும் ஆல்ரெடி அப்டேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தோம். பேலன்ஸ் இருக்குது பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸ் தான் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுறதுக்கு முடிக்கிறதுக்கு கடைசி டேட் பார்த்திங்கன்னா 28 டிசம்பர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நாளை தான் அந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸ் எல்லாம் முடியுது. ஸோ நாளைக்கு ஒன்ஸ் ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸ் ஃபினிஷ் ஆகிடுச்சுன்னா அடுத்த ஒர்க் ரிசல்ட் ஒர்க் தான். அதாவது தியரியில் 175 மாற்றுறது, ப்ராக்டிக்கல் 175 மாற்றுறது, இன்டர்னல் ரெடி பண்ணுறது. அதேமாதிரி ஃபஸ்ட் இயர் மாணவர்களுக்கு இன்டர்னல் 40 ஆல்ரெடி அப்டேட் பண்ணிட்டாங்க. எக்ஸ்டர்னல் 160 மாற்றணும். ஸோ இந்த ஒர்க்கெல்லாம் போகும். ஸோ இப்படியெல்லாம் போகும்போது ஒரு 10 days கழித்து ரிசல்ட்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 2 ரிசல்ட்டை வந்த டேட்ஸ் பார்த்திங்கன்னா போன முறை அக்டோபர் 2022 ரிசல்ட் பார்த்திங்கன்னா February 1 வந்தது. ஓகேங்களா? ஸோ February 1 புதன்கிழமை வந்தது. அதுக்கு அடுத்து வந்த ஏப்ரல் 2023 ரிசல்ட் பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் 16, அதாவது வெள்ளிக்கிழமை ரிலீஸ் பண்ணாங்க. ஓகேங்களா? ஸோ புதன்கிழமை வெள்ளிக்கிழமை தான் ப்ரீவியஸாக ரிசல்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போதே கூட பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜனவரி 10 புதன்கிழமை, அப்படி இல்லைன்னா ஃப்ரைடே ஜனவரி 12 ஃப்ரைடே ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை இந்த ஒர்க்ஸ் எல்லாம் இன்னும் ஏர்லியாக பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு வாரம், அதாவது 3, 4, 5 தேதியிலேயே கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எது எப்படி இருந்தாலும் ஜனவரி 12க்குள்ளே ரிசல்ட் கம்பல்சரி வந்துடும். புதன்கிழமை வந்தால் 10, வெள்ளிக்கிழமை வந்தால் 12. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ அனைத்து நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க. இன்டர்ன்ஷிப் போகாத மாணவர்களுக்காக ஒரு வீடியோ மேட் பண்ணியிருக்கோம். அதை கொஞ்சம் பார்த்துட்டு போங்க. தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிங்க. அது செகண்ட் இயர் மற்றும் தேர்ட் இயர் மாணவர்கள் பார்த்திங்கன்னா இந்த விடுமுறையில், அதாவது இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி முடிஞ்ச விடுமுறையில் அந்த இன்டர்ன்ஷிப் கோர்ஸ் அட்டன் பண்ணிடணும். ஸோ அப்படி அட்டன் பண்ண மாணவர்கள் அந்த இன்டர்ன்ஷிப்பை கடைசியாக ப்ராஜெக்ட் ஒர்க்கில் ஆட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி நீங்கள் இன்டர்ன்ஷிப் போகலை அப்படின்னா உங்களுக்கான ஒரு அரிய வாய்ப்பு தான் இது. ஆன்லைன்லையோ இல்லை ஆஃப்லைன்லையோ ஒரு நிறுவனம், அதாவது டிஜிட்டல் இந்தியா சம்மந்தப்பட்ட நிறுவனம் இன்டர்ன்ஷிப் ப்ரொவைட் பண்ணுறாங்க மிக குறைந்த விலையில். ஸோ அவங்க நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த ஏரியாவாக இருந்தாலும் உங்களுக்கு கொரியர் மூலமாகவோ இல்லைனா ஆன்லைன்லையோ இந்த இன்டர்ன்ஷிப் சர்வீஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது அப்ரூவலும் ஆகும். ஏன்னா ஆல்ரெடி சிலபஸ்லேயே சொல்லியிருந்தாங்க, ஒரு கவர்மெண்ட் ஸ்கீமில் நீங்கள் பண்ணியிருந்தீங்கனாலும் உங்கள் இன்டர்ன்ஷிப் அப்ரூவ் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இவங்க எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே பண்ணித்தராங்க. இதில் கான்டாக்டர்ஸ் அட்ரஸ் இருக்குது. சென்னையில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப்லைன்லையும் அட்டன் பண்ணிக்கலாம். மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா அதாவது சாட்டர்டே சண்டே அதுமாரி அட்டன் பண்ணிக்கலாம். மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இல்லை ஆன்லைனில் வேணும்னாலும் ஆன்லைன்லையும் பண்ணித்தராங்க. ஸோ இதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் போய் கிளிக் பண்ணிங்கன்னா இதுமாதிரி வரும் பாலிடெக்னிக் இன்டர்ன்ஷிப்னு சொல்லிட்டு. அதில் உங்கள் ஸ்டூடெண்ட் நேமு, ஃபோன் நம்பரு, இமெயில் ஐடி, அப்புறம் உங்கள் காலேஜ் நேமு, நீங்கள் செகண்ட் இயரா தேர்ட் இயரா, நெக்ஸ்ட்டு நீங்கள் படிக்கிற டிபார்ட்மெண்ட்டு அதெல்லாம் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா அவங்களே உங்களை கான்டெக்ட் பண்ணுவாங்க. இல்லை நீங்களும் கான்டெக்ட் பண்ணுறதுனால ஸ்க்ரீனில் தெரியிற அந்த கான்டெக்ட் நம்பருக்கு நீங்கள் கான்டெக்ட் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே. இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் லிங்க் எல்லாம் இருக்குது. நீங்கள் ஒரு ஸ்டாஃபாக இருந்தீங்கன்னா அந்த வாட்ஸ்அப் குரூப் லிங்கில் போய் அட்மினுக்கு மெசேஜ் அனுப்புங்க. அவங்க உங்களை ஸ்டாஃப் குரூப்பில் ஆட் பண்ணி விடுவாங்க. இந்த வீடியோவை பார்க்குற மாணவர்கள் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற ஸ்டூடெண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் போய்ட்டு ஜாயின் பண்ணிங்க. உங்களுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ்லாம் அதிலே கிடைக்கும். மறக்காமல் நம்ம சேனலை உங்கள் அனைத்து நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.